நம்ம வீட்டிலே கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 250 கிராம் வரமல்லி எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், வரமிளகா வந்து நிறைய போடக்கூடாது. இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே லைட் சூட்டில் தான் பண்ணி எடுக்கணும், நல்லா வறுக்கக்கூடாது. பட்டை, நட்சத்திரப்பூ, லவங்கம், கல்பாசி, ஜாதிப்பூ, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கால்வாசி வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்கக்கூடாது. அதோட டேஸ்ட்டும் மணமும் போயிடும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டி நம்ம ஆற வச்சு மறுபடி பவுட்ரு பண்ணிக்கிடணுங்க. எல்லாத்தையும் கடையிலேருந்து எடுத்து வச்சு இப்போ ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பேச்சாக போட்டு அரைச்சி ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிடணுங்க. ஆட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமாட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு தடவை நம்ம அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப பெனிஃபிட்டும் கூட, நல்லாவும் இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைக்காதீங்க, வீட்டிலே அரைங்க. லாஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சோம்னா ஒன்றா சேர்ந்துருங்க. மிஷினில் கொடுத்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு அரைக்கும்போது அந்த மசாலாவோட வாடையெல்லாம் அடிக்கும், கரம் மசாலா டேஸ்ட் இருக்காது. அதனால் வீட்டில் மிக்ஸியில் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தடவை நம்ம போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. ஒரு ஓட்டு ஓட்டினா போகிறோம். சூப்பராகிட்டு கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால். சூப்பரான கரம் மசாலா வீட்டிலே எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பாட்டில், ஏர் கண்டர் பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடணுங்க. ஃப்ரீசரில் வைங்க, கெட்டு போகாது உங்களுக்கு. 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.